கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நியமனம் தொடர்பாக கமலாலயத்தில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகின்றன. மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மூத்த தலைவர்கள் பலரும் தங்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் தமிழ்நாட்டில் பாஜகவின் எதிர்காலம் குறித்து டெல்லி தலைமைக்கு தெளிவான பார்வை உள்ளது. ஏற்கனவே தலைவர் பதவியில் இருக்கும் அண்ணாமலைக்கு எதிராக சில மூத்த தலைவர்கள் வேண்டுமென்றே தேவையற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி வருகின்றனர். குறிப்பாக கட்சியின் உள் விவகாரங்களை ஊடகங்களில் வெளிப்படுத்தி கட்சியின் படிமத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அணுகுமுறை மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரின் கட்சி வளர்ச்சி பார்வையை நீண்ட தூரம் கொண்டு சென்றுள்ளது. வானதி, தமிழிசை, வினோஜ் பி செல்வம் போன்ற தலைவர்கள் போட்டியில் தீவிரமாக இயங்கி வருகின்றனர். ஆனால் பலரது சில உள்கட்சி நடவடிக்கைகள் டெல்லி தலைமையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை பிரகடனம் செய்வதற்காக சிலர் எதிர்கூடாரங்களுக்கு உதவியதும் உளவுத்துறை மூலம் அமித்ஷாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாகரீக அரசியல் பண்புகளுக்கு பேர் போன பாஜகவுக்குள் இதுபோன்ற நரிவேலைகள் நாடு முழுவதும் உள்ள பாஜக பொறுப்பாளர்களை கோபமடைய செய்துள்ளது. ஆனால் எஸ் ராஜா மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலையின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர். அண்ணாமலையின் தலைமையில் கட்சி வலுவடைந்து வருவதாகவும் இளைஞர்கள் மத்தியில் கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் கருதுகின்றனர். மக்களுக்கான கள அரசியல் மற்றும் திமுக மற்றும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான வலுவான எதிர்ப்பு காரணமாக அண்ணாமலை தமிழக இளைஞர்களிடையே மிகவும் வலுவாக உள்ளார். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி வருவதும் தமிழர் பாதுகாப்பு குறித்த விவாதங்களை முன்னெடுப்பதும் அவரது செல்வாக்கை அதிகரித்துள்ளது. கட்சியின் தேசிய தலைமையும் அண்ணாமலையின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 3வது அணியாக பாஜக உருவெடுத்து வருவது, திமுக அதிமுக ஆதிக்கத்துக்கு மாற்று சக்தியாக வளர்ந்து வருவது ஆகியவற்றில் அண்ணாமலையின் பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு அவருக்கே வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் கட்சியின் ஒற்றுமையை பாதுகாப்பதே முக்கியமான சவாலாக உள்ளது. மூத்த தலைவர்களின் அதிருப்தியை சமாளித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. அதே நேரம் இளைஞர்களின் ஆதரவை மேலும் பெருக்கி கட்சியின் தளத்தை விரிவுபடுத்த வேண்டிய பணியும் முன்னிருக்கிறது. எனவே அடுத்த மாநில தலைவராக சந்தேகமின்றி அண்ணாமலையே தொடர்வார் என்பது உறுதியாகியுள்ளது. அண்ணாமலைக்கு பல கூக்குரல்கள் தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு சென்றாலும் அதை நம்புவதற்கு மோடி மற்றும் அமித்ஷா தயாராக இல்லை. காரணம், அவர்களது அரசியல் அனுபவம் இதைவிட மிக தீவிரமான சூழ்நிலைகளை கடந்தது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.